ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய ஐடியாஸ்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குட்டி எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில நடந்தது ஒரு பெரிய சேஞ்ச். இந்த பெரிய சேஞ்ச புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்மால் எக்ஸாம்பிள். நம்ம ஏரியாவுல 2 கடை இருக்கு. ரொம்ப பழைய கடை. ஓல்டு ஷாப். இந்த 2 கடை தான் நமக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே சர்வீஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல பயங்கரமா சர்வ் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ டைம் ஆக இந்த பழைய கடைகள் எல்லாமே ரொம்ப ரூடா மாறிடுச்சு. வாட் இஸ் ரூட்? மக்களுக்கு எது தேவையோ அதை கவனிக்கிறது கிடையாது. பழைய கடைக்கு எப்போதும் ஒரு அலட்சியம் இருக்கும்ல, வழக்கமான வாடிக்கையாளர்கள். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம தெருவிலே ஒரு புது கடை திறக்கிறாங்கன்னா நமக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஒரு புது கடை, அதோட விஷுவல் ஃப்ரெஷ்னஸ் இந்த பார்க்கும்போது எல்லாருக்குமே ஜென்ரலாவே ஈவன் அந்த பழைய கடைகள் நல்லா சர்வ் பண்ணியிருந்தாலும் கூட அந்த புது கடை எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம்ல. அதான மாஸ் சைக்காலஜி. ஜென்ரலாவே மக்களுக்கு என்ன இருக்கும்? இந்த ஃப்ரெஷ் இமேஜ் மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்ல. பட் அது கூட இந்த பழைய கடைகள் வந்து சரியா சர்வீஸ் பண்ணாம மக்களுக்கான ப்ராப்பர் திங்ஸ் எதுவும் பண்ணாம இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த பழைய கடையை பனிஷ் பண்றதுக்காகவே அந்த ஃப்ரெஷ் கடைக்கு போவாங்கல்ல. இந்த ஐடியாக்கு பேர் என்ன? ஆன்டி இன்கம்பன்சி. ஆல்ரெடி இருந்த எந்த கடையுமே எங்களுக்கு சரியா சர்வீஸ் பண்ண மாட்டேங்குது. அப்ப எங்களுக்கு உங்களை யாருமே பிடிக்கலன்னு காட்டுறதுக்காக அந்த கடைக்கு நான் போறேன். ஒரு ஃப்ரெஷ் ஹோப்போட போறேன். ஈவன் அந்த கடையில என்ன துணி இருக்கு எதுன்னு நான் பார்க்கல தான். பட் நான் அங்க போவேன். ஏன்னா உங்க மேல கம்ப்ளீட் ட்ரஸ்ட் போயிடுச்சு. கரெக்ட் தானே? ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்ப அடுத்த பாயிண்ட். இப்ப பொலிட்டிக்கலா பார்க்கலாம். தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல 2 பெரிய தலைகள் டிஎம்கே, ஏடிஎம்கே. இந்த 2 பேருக்குமே ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ட். இவங்களுக்கு மட்டுமே கிடையாது, ஈவன் ஓட்டர்ஸ்க்குமே. மேக்ஸிமம் இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி நம்மள ரூல் பண்ணும். ஒரு 3வது ஃபோர்ஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் ஒரு பெரிய ரைஸ் எல்லாம் வராது. அப்படியே வந்தாலும் நிறைய கூட்டணி கட்சிகள் தான் வரும். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மக்களும் குரூப்பா பிரிஞ்சிருக்காங்க. கேஸ்ட் வழியா, ரிலிஜன் வழியா, பார்ட்டிஸ் வழியா குட்டியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டிஎம்கே மாதிரி, ஏடிஎம்கே மாதிரி பெரிய சப்போர்ட்டோட ஒரு கட்சி வந்து ஒரு தேர்ட் ஃபோர்ஸா வர முடியாது. திஸ் இஸ் தி ஓட்டர்ஸ் பிலீஃப் throughout the India. The core point புரிஞ்சுல. ஆல்ரெடி ஒரு பொலிட்டிக்கல் ஆர்டர், ஒரு திராவிடியன் பொலிட்டிக்கல் ஆர்டர் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்போது எப்படி வந்து புதுசா வர ஒரு கட்சி இந்த ஸ்ட்ராங் ஆர்டரை பிரேக் பண்ண முடியும்? அதனாலேயே இந்தியா முழுக்க நிறைய ஸ்டேட்ஸ்ல நிறைய குட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உருவானாலும், நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உருவானாலும், பிரைஸ் அஜெண்டாவோட உருவானாலும் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல டைலூட் ஆயிடும். என்ன ரீசன்? இந்த சோஷியல் மித், இந்த பொலிட்டிக்கல் மித் வந்து அவங்கள சப்ரஸ் பண்றோம். தமிழ்நாட்டோட எலெக்ஷன் இந்த மித்தை இந்தியா முழுக்க பிரேக் பண்ணுது. ஆக்சுவலா பார்த்தோன்னா இந்த ஒரு மித்து மட்டும் கிடையாதுங்க. நிறைய விஷயங்களை, நிறைய மித்ஸை பிரேக் பண்ணிருக்கு. நம்ம சில விஷயம் லிஸ்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் மித், ஒரு ஸ்டேட்ல மேக்ஸிமம் பைபோலார் கிராவிட்டி தான் இருக்கும். 2 பெரிய கட்சிக்கு நடுவில் தான் சண்டை நடக்கும். அப்ப எத்தனை கட்சி வந்தாலும் ஒரு கட்சிக்கு பின்னாடி இன்னொரு கட்சிக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே பைபோலாரிட்டியா தான் இருக்கும்னு சொன்னேன். அந்த மித்தை பிரேக் பண்ணிட்டு மல்டி காம்படிஷன் வந்திருக்கு. அண்ட் செகண்ட் மித், எப்பொழுதுமே எல்லா மக்களையுமே ஐடியாலஜி தான் கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு மித் இருக்குல்ல. ஐடியாலஜி கண்ட்ரோல்ஸ் ஈவன் தி ஃபியூச்சர் ஜெனரேஷன் சொல்றாங்களே, அந்த மித்தும் பிரேக் ஆயிருக்கு. ஆட்சி அமைக்கிறதுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டியை தான் மக்கள் சூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நெசசிட்டி ஃபார் லீடர்ஷிப். அப்படி பார்க்கும்போது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிற கட்சி இந்த கட்சிகள் தான். இந்த மித்தையும் பிரேக் பண்ணியாச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் விஷயம் கிடையாது. பர்சனா கேபிட்டல், இமேஜ் இஸ் தி கேபிட்டல். ஒரு இமேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அந்த இமேஜுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஷேர் செய்யப்படும். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் மித், இதுக்கப்புறம் இந்தியாவில் பவருக்கு வரணும்னா அலையன்ஸ் இஸ் மஸ்ட். விஜய் கம்ப்ளீட்லி ரிவர்ஸ்ட் திஸ். ஸ்ட்ராட்டஜிக் பிராவடோ, ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் போல்டா நிற்கும் போது அலையன்ஸ் இல்லாம ஜெயிக்க முடியும். அந்த மித்தையும் பிரேக் பண்ணியாச்சு. வாட் இஸ் தி பாயிண்ட்? எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும், ஸ்ட்ராங் ஐடியாலஜி இருந்தாலும், சோஷியல் ஜஸ்டிஸ் பேசினாலும், வெல்ஃபேர் மாடலை ப்ரமோட் பண்ணாலும், இந்த பழைய கட்சிகள் கிட்ட கரப்ஷன், டீடாச்மென்ட் ஃப்ரம் பீப்பிள், கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணாம கட்சிகள் நடுவில் சண்டை நடக்குது, ரிப்பீட்டேட்டிவ் பார்ட்டி பேட்டில்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதை விட்டு மக்கள் தள்ளி வந்துருவாங்க. இப்ப அடுத்த கொஸ்டின், இன்னும் ஒரு முக்கியமான டவுட். டிஎம்கே மேல, ஏடிஎம்கே மேல மக்களுக்கு அந்த எமோஷனல் ட்ரஸ்ட் போயிடுச்சு, அந்த எமோஷனல் கிரிப் போயிடுச்சு, அதெல்லாம் ஓகே தான். பட் மக்களுக்கு அந்த ஐடியாலஜிக்கல் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. எல்லா மக்களுக்குமே தெரியும்ல, நம்ம லைஃபை இம்ப்ரூவ் பண்ண முக்கியமான ஐடியா என்ன? சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. அப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் பேசின கட்சிகளை, ஐடியாலஜி பேசின கட்சிகளை ஏன் அவாய்ட் பண்ணாங்க? விஜய்ன்றது ஒரு பர்சன், அவரோட இமேஜுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கேபிட்டல் இருக்கு, அதெல்லாம் ஓகே. பட் என்னதான் ஒரு பர்சன் ஐடியாலஜி தானே ஃபர்ஸ்ட். எப்படி இந்த எலெக்ஷன்ல ஐடியாலஜி வீக் ஆச்சு? சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜிக்கு முன்னாடி எப்படி ஒரு பர்சன் ஜெயிக்கிறாங்க? ஐடியாலஜி வீக் ஆனதுக்கான மெயின் ரீசன்ஸ் உங்களுக்கு பாயிண்ட் புரியுதுன்னா, விஜய் என்ன பண்ணல? விஜயோட கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன கிடையாது? ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி கிடையாது. இந்த ஐடியாவுக்கு ஓட்டு போடுங்க ஒரு சொல்ல. எல்லா தொகுதியிலுமே என்னோட ஃபேஸ் தான், என்னோட ஃபேஸுக்கு ஓட்டு போடுங்க. அவரோட இமேஜ் தான் பொலிட்டிக்கல் கேபிட்டலா யூஸ் பண்றாரு. சோ வாட் இஸ் தி பாயிண்ட்? ஒரு பர்சனோட இமேஜுக்கு முன்னாடி ஐடியாலஜி பேசுற கட்சிகள் ஐடியாலஜி ஏன் வீக் ஆச்சு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சோஷியல் ஜஸ்டிஸோட ஒரு பாயிண்ட் தான் இது, ரிசர்வேஷன். யாருக்கு ரிசர்வேஷன்? கேஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன். ஓசியா இருக்கலாம், பிசியா இருக்கலாம், எம்பிசியா இருக்கலாம், எஸ்சி எஸ்டிஸ். சோ இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கான ஒரு டெக்னிக்கல் டீடைல் தான் பாக்குறாங்க. இந்த ரிசர்வேஷன் முன்னாடி இருக்கிற ஒரு பவர் இருக்குல்ல, பவர் பாலிடிக்ஸோ, ஹிஸ்டரியோ, எஜுகேஷனல் அசஸோ, இல்ல ஜாப் டிக்னிட்டியோ இதை பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. அதாவது யங்ஸ்டர்ஸ் யூஸ் தி ரிசர்வேஷன் தன்னோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸுமே ரிசர்வேஷனை பயன்படுத்திட்டாங்க. இந்த யூஸ் தி ரிசர்வேஷன், இந்த ரிசர்வேஷனுக்காக போராட்ட கட்சி தான் சோஷியல்
justice politics. So youngsters used the reservation but not understood the reservation. இதுக்கு யாரு காரணம்? திராவிடியன் politics. திராவிடியன் politics youngsters கூட ஒரு மீனிங்ஃபுல் பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷனை ஸ்டாப் பண்ணிடுச்சு. கண்டினியூஸா மாணவர்களை யங்ஸ்டர்ஸை எஜுகேட் பண்ணல. ரிசர்வேஷன் ஏன் இருக்கு? இன்ன வரைக்குமே இப்போ வரைக்குமே கேஸ்ட் இன்இக்வாலிட்டி ஏன் இருந்துகிட்டே இருக்கு? ரெப்ரசன்டேஷன் ஏன் முக்கியம்? சோஷியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸ் ஏன் முடியல? ஏன் அன்பினிஷ்டாவே இருக்கு? இந்த எஜுகேஷனை, இந்த பொலிட்டிக்கல் எஜுகேஷனை கண்டினியூஸா யங்ஸ்டர்ஸ்க்கு தரல. இந்த ஐடியாஸ் ஏன் முக்கியன்ற அந்த பொலிட்டிக்கல் எஜுகேஷனை தரதுல ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன தோணுது? சோஷியல் ஜஸ்டிஸ் எல்லாரும் தான் பேசுறாங்க. இட் இஸ் ரொட்டீன். தன்னோட லைஃப்ல அது ரொட்டீனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் அந்த ஒரு ஐடியா மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு யங்ஸ்டர் கூட கனெக்ட் பண்ண முடியாது. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு ஆங்கிள், மார்ஜினல் கம்யூனிட்டிஸ், அப்ரஸ்ட் கம்யூனிட்டிஸ், தமிழ்நாட்டோட முக்கியமான பாப்புலேஷன்ல அவங்க என்ன யோசிக்கிறாங்க? சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுற திராவிடியன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க ஆட்சிக்கு வர்றது சமூக நீதி கொள்கையோட. பட் எங்க மேல ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்கும்போது, கட்சியில ஆட்சியில ஜஸ்டிஸ் பேசுற பார்ட்டி ரியாலிட்டி எங்க லைஃப்ல இன்ஜஸ்டிஸ் நடக்கும்போது அதை சரி பண்ணல. எங்க மேல போலீஸோ இல்ல இன்னொரு காஸ்ட் கம்யூனிட்டியோ ஒரு ப்ரூட்டல் வயலன்ஸ் காட்டும் போது பெருசா கண்டுக்கல. இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணும்போது ஒரு தலித் பர்சனை கொலை பண்றாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுற அந்த கட்சி கண்டுக்கல. அப்ப சொல்றது ஒண்ணு, ரியாலிட்டியில வேற இருக்காங்க. இந்த கட்சிக்கு அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த சமூகத்தையும் சொல்லி தரதுக்கு மாத்துறதுக்கான பவர் அவங்க கிட்ட கிடையாது. பயப்படுறாங்க. இந்த எல்லா கட்சியும் பெரியாரை செலிப்ரேட் பண்றாங்க தவிர அவங்க ஐடியாஸை நடைமுறைப்படுத்தல. அப்ப இதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சோஷியல் ஜஸ்டிஸ் பேசினா நம்ப கூடாது. நம்மளை வச்சு பாலிடிக்ஸ் பண்றாங்க. சோ சோஷியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸ்ல ஹோப் கொடுத்து they finally got exhaustion. the லைஃப் எதுவுமே டிக்னிஃபைடா மாறல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த பவர்ஃபுல் கான்செப்ட் மேல, ஐடியாலஜிக்கல் மேல மக்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் குறையுது. அப்ப ஐடியாவை விட அந்த ஐடியாவுக்கு பின்னாடி யார் இருக்கா, எந்த பர்சன் அதை பேசுறாங்க, அந்த இமேஜுக்கு முன்னுரிமை தராங்க. ஐடியாலஜி பேசுற எந்த கட்சியும் லைஃப் மாத்தல. அப்ப ஐடியாலஜியை விட அதுக்கு பின்னாடி இருக்கிற பர்சனை பார்க்கலாம், இமேஜை பார்க்கலாம். அதுக்கு சப்போர்ட்டிவா இப்ப இருக்கிற யாரா என்ன யாரா நியோ லிபரலிசம் யாரா கோர் ஐடியா என்ன நாமளே பார்க்கலாம். யூடியூப்லயே பார்க்கலாம். யூடியூப்ல ஒரு கம்பெனியோ ஒரு ப்ராடக்ட்டோ எந்த விஷயத்தையும் சக்சஸ் ஆகிறதுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் உங்களை பிராண்ட் பண்ணுங்க. பிராண்ட் யுவர் செல்ஃப். நியோ லிபரலிஸ்டோட கோர் ஐடியா. உங்களை பில்ட் பண்ணுங்க. நீங்க தான் பிராண்ட். உங்க ப்ராடக்ட் பிராண்ட் கிடையாது. நீங்க தான் பிராண்ட். உங்களை மார்க்கெட் பண்ணுங்க. உங்களை எந்த அளவுக்கு மார்க்கெட் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு செல்ஃப் ஆஸ்பிரேஷனை உருவாக்குறீங்களோ அந்த அளவுக்கு சக்சஸ். அப்படி கம்பேர் பண்ணும்போது எத்தனை பழைய லீடர்னாலும் விஜயோட பிராண்டுக்கு முன்னாடி ஜெயிக்க முடியாது. ஹி மார்க்கெட்டட் ஹிம்செல்ஃப் கரெக்ட்லி பொலிட்டிக்கலி. சோ உங்களுக்கு தெரியும்ல, விஜய் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவரை பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாச்சு. சோ ஹிஸ் பிராண்ட் வாஸ் கேர்ஃபுல்லி மேனுஃபேக்சர்ட், மீடியா மேனேஜ்ட், கண்ட்ரோல்டு. அப்ப நியோ லிபரல் ஐடியா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது எல்லா மக்களும் இந்த காலகட்டத்தில் ஒரு பொருளை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பொருளுக்கு முன்னாடி நிக்கிற அந்த பிராண்டை பாக்குறாங்க, அந்த இண்டிவிஜுவலை பாக்குறாங்க. அந்த இண்டிவிஜுவலை பிடிச்சாதான் அந்த பொருளை வாங்குறாங்க. அப்ப உன்னோட பிரசன்ஸை விசிபிளா மாத்து. சோஷியல் மீடியா முழுக்க பாலிசியை விட உன்னோட நெரேட்டிவை, உன்னை பத்தின நெரேட்டிவை உருவாக்கு. நீ என்ன பாலிசி கொண்டு வர போற, ப்ரோக்ராம் கிளாரிட்டி. அதை விட அதுக்கு முன்னாடி கெட் கனெக்டட் வித் தி பீப்பிள் த்ரூ எமோஷன்ஸ். ஓகேல. சோ எமோஷன், விசிபிலிட்டி, நெரேட்டிவ் ஆல் த்ரூ மீடியா கன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் இதை விட முக்கியமான பாயிண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ் பேசின எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும், எல்லா டாமினன்ட் பார்ட்டிஸும், டிஎம்கே, ஏடிஎம்கே, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால சொசைட்டில உருவான சேஞ்ச் என்ன? கேஸ்ட் ஹைரார்க்கில சேஞ்ச் உருவாயிருக்கா? சோஷியல் ஜஸ்டிஸ் பேசின பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேஸ்ட் இன்இக்வாலிட்டி சரி பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா, சோஷியல் ஜஸ்டிஸ் பேசின எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சோஷியல் ஜஸ்டிஸ்ன்ற பேர்ல கம்யூனிட்டி வைஸ் சீட் தராங்க. எல்லா முக்கியமான கம்யூனிட்டிஸ், எல்லா பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் அந்தந்த ஊர்ல சீட்டு கொடுத்து அந்த கேஸ்ட் வைஸ் அவங்கள பவர்ஃபுல்லா மாத்துறாங்க. லாஜிக் புரியுதா? அப்ப இது வரைக்கும் பேக்வர்ட் கேஸ்டா இருந்த கம்யூனிட்டி அந்த ஊர்ல டாமினன்ட் கேஸ்டா மாறுறாங்க. அப்ப அந்த வில்லேஜ்ல இந்த கம்யூனிட்டிஸ் பவருக்கு வந்த உடனே என்ன பண்றாங்க? ஆல்ரெடி இருக்கிற மக்கள் இருப்பாங்களே, மார்ஜினல் கம்யூனிட்டிஸ், அவங்களை இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. அப்ப கேஸ்ட் ஹைரார்க்கி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கே தவிர கேஸ்ட் இன்இக்வாலிட்டி சரியா இல்ல. சோ டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க எல்லாருமே பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன் பேர்ல, சோஷியல் ஜஸ்டிஸ் மொபிலைசேஷன் பேர்ல இவங்க மொபிலைஸ் பண்ணது கேஸ்ட் மொபிலைசேஷன். தமிழ்நாட்டுல கேஸ்ட் மொபிலைசேஷன் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. கேஸ்ட் கான்ஃபிளிக்ட் இன்னும் கொஞ்சம் பீக் ஆயிடுச்சு. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஸ்கூல்ல பசங்க கேஸ்ட் வச்சு சண்டை போடுறது, தலித் பீப்புள் அடிக்கிறது. இவங்களோட ஆட்சி பீரியட்ல தான், சோஷியல் ஜஸ்டிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டைம்ல தான் அதிகமாயிட்டே இருக்கு மத்த ஸ்டேட்டை விட. அப்போ ஒரு ஸ்டேட் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்டேட்னு தனக்கு கிளைம் பண்ணிக்கிற ஸ்டேட் ரியாலிட்டியில பிராக்டிகல் லைஃப்ல தலித் மக்கள் மேல இன்ஜஸ்டிஸ் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இதுக்கப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸ்ன்ற பேர்ல ஐடியாலஜிக்கல் வழியா நீங்க வந்து போட்டு கேட்டீங்கன்னா அந்த ஐடியாலஜிக்கு பவர் இருக்காது. கரெக்டா? அண்ட் இன்னொரு முக்கியமான ஆங்கிள், டிஎம்கே மாடல் ஆஃப் கவர்னன்ஸ், திராவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் எப்படி இருக்குன்னா பியூரோக்ராட்டிக்கா இருக்கு. ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் குரூப்பா போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அர்பன் வேஸ்ட். அர்பன் வேஸ்ட்ன்றது முக்கியமான ப்ராப்ளம். அர்பன் வேஸ்ட்டை சரி பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கம்யூனிட்டி போட்டு அதுக்கான பாலிசி ரெடி பண்ணுவாங்க. பட் அதே அர்பன்ல அந்த வேஸ்ட்டை கலெக்ட் பண்ற சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் ஃபைட் பண்ணும்போது அவங்களோட வாய்ஸை கேட்க மாட்டாங்க. அப்ப அவங்களோட கவர்னன்ஸ் மாடல் மேல மக்களுக்கு ஒரு அதிருப்தி வந்துருச்சு. ஸோ பீப்பிள்ஸ் வாய்ஸை கேட்காம எக்ஸ்பர்ட்ஸ் மாடல், ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ், பாலிசி ரிசர்ச்
இந்த ஆங்கிள் தன்னோட கவர்னன்ஸ் கொண்டு போறாங்க. அந்த கோர் பாராடாக்ஸ் புரிஞ்சுல பேசுறது சோஷியல் ஜஸ்டிஸ், உமன்ஸ் டிக்னிட்டி, சேஃப்டி, திராவிடன் வெல்ஃபேர், ஈக்வாலிட்டி, தீஸ் ஆர் ஐடியாஸ். ரியாலிட்டி, கிரைம் அகேன்ஸ்ட் உமன், செக்ஷுவல் வயலன்ஸ், caste violence, custodial death, liquor deaths, suppression of dissent voices. So இது எல்லாமே தான் reasons for Dravidian politics greatest loss. See actually இன்னொரு ஆங்கிள் பார்த்தனா the real losers உண்மையா தோத்து போனது யாரு? இந்த டிஎம்கேவோ இல்ல ஏடிஎம்கேவோ இதெல்லாம் ஓகே தான். பட் ரியல் லாசர்ஸ் யாருன்னா லெஃப்ட் பார்ட்டிஸ் தான், விசிகா தான். என்ன ரீசன்? இந்த ரெண்டு பெரிய கட்சிகள் ஐடியாலஜிஸை மிஸ் பண்ணதுக்கு அப்புறம், நடைமுறைப்படுத்தாததுக்கு அப்புறம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் விஷன் ஸ்ட்ரக்சரலா தமிழ்நாடு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கட்சிகள் இருக்காங்கல்ல. விசிகாவோட மெயின் விஷன் என்ன? ஆன்டி காஸ்ட் ஸ்ட்ரகிள். மக்கள் கிட்ட அம்பேத்கர் பாலிடிக்ஸை கொண்டு வரணும். எந்த மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ தலித் பீப்புள் அவங்க எம்பவர் பண்றது. உலகம் முழுக்க அதான பாலிடிக்ஸ். ஒரு கண்ட்ரில ஒரு ஸ்டேட்ல யார் வீக்கர் செக்ஷன் இருக்காங்களோ அவங்க இம்ப்ரூவ் பண்றது தான் விஷன் பாலிடிக்ஸ். இவங்க தான் ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ். உலகம் முழுக்க அப்படிதான் இருக்கு. லாஜிக் புரியுதா? ஒரு ஸ்டேட்ல ஒரு கண்ட்ரில மெஜாரிட்டி பாப்புலேஷன் யாரா இருப்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு வச்சுக்கலாம். மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட் பீப்புள் வச்சுக்கலாமா? எஸ்சிஸ் வச்சுக்கலாமா? எஸ்டிஸ் வச்சுக்கலாமா? லேபர்ஸ் வச்சுக்கலாமா? பெண்கள் வச்சுக்கலாமா? மார்ஜினல் செக்ஷன்ஸ். இந்த ரெண்டு கட்சியோட மெயின் எய்ம் என்ன? சோஷியல் ஜஸ்டிஸ், which means மார்ஜினல் செக்ஷன் ஆஃப் பீப்புளை எம்பவர் பண்றது. அப்போ ரியல் கிரவுண்ட் லெவல்ல தங்களுக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் நடைமுறையை பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ண மக்கள், மார்ஜினல் கிளாஸ் மக்கள் என்ன பண்ணிருக்கணும்? இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னும் ஹார்ட் கோரா பேசுற, ஆன்டி காஸ்ட் பாலிடிக்ஸ் பேசுற, ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் சொல்ற பிசிகேவோ இல்ல லெஃப்ட் பார்ட்டிஸ் ஐடியாஸ் என்ன? கிளாஸ் ஸ்ட்ரகிள், லேபர்ஸ் எம்பவர் பண்றது, லேபர்ஸ் ரைட்ஸ் பேசுறது, சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பேசுறது, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி பேசுறது. அப்ப அந்த மார்ஜினல் பீப்புள் யாரை சூஸ் பண்ணிருக்கணும்? ஆல்டர்னேட்டிவா இவங்க சூஸ் பண்ணிருக்கணும்ல. அப்ப இந்த கண்டெக்ஸ்ட்ல, இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இவங்க மேல ஹோப் போனதுக்கு அப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி ஓட்ஸை இந்த பார்ட்டிஸ் வாங்கிருக்கணும். பிகாஸ் தமிழ்நாட்டை இன்னும் ஸ்ட்ரக்சரல் லெவல்ல அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கான விஷனரி ஐடியாஸ் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. அப்ப அவங்களுக்கு தான் ஓட்ஸ் போகலன்னா அவங்க தானே பெரிய லாசர்ஸ். உங்களுக்கு பாயிண்ட் புரியுதுல? தமிழ்நாட்டுல உங்களுக்கு பாயிண்ட் புரியுதுல? தமிழ்நாட்டுல ஆல்ரெடி ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேஸ் இருக்கு. இன்னும் ஸ்ட்ராங்கா பொலிட்டிக்கலா ஐடியாலஜிக்கலா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு ஸ்பேசஸ் இருக்கு. நிறைய பார்ட்டிஸ் இருக்கு. மக்கள் ஏன் அவங்களை சூஸ் பண்ணல? ஃபர்ஸ்ட் ரீசன் உங்களுக்கு தெரியும். எந்த கட்சியை பிடிக்கலையோ, டிஎம்கே, ஏடிஎம்கே, அந்த பார்ட்டிஸ் கூட இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இந்த விஷனரி பொலிட்டிக்ஸ் வச்சிருக்கிறவங்க அலையன்சஸ், ஈவன் அவங்களோட பார்ட்டிக்கு அது தப்பா இருந்தாலும் அன்ஈஸி அலையன்சஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்காக ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ பொலிட்டிக்கல் நெசசிட்டிக்காக ஐடியாலஜி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க கூட இருக்கும்போது இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மக்களுக்கு விசிபிளா இல்ல. நான் தெரிஞ்ச பாயிண்ட் தானே? எஸ். அப்ப இந்த ஆல்டர்னேட்டிவ் வாய்ஸஸ் எல்லா டைமே ஒவ்வொரு 5 இயர்ஸ்மே என்ன பண்றாங்க? கான்ஸ்டன்டா எலெக்ஷன் வரும்போது ஐடியாலஜி மறந்துகிட்டு இப்போ என்ன பண்ணலாம்? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்ப கான்ஸ்டன்டா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்து 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 their voice becomes weaker. அப்ப அலைன்ஸ் வைக்கும்போது உன்னோட பார்ட்டி பிரசன்ஸா இருக்கும். இட் இஸ் தி பொலிட்டிக்கல் சர்வைவல் தான். பட் பார்ட்டி பிரசன்ஸா இருக்கும், ஐடியாலஜிக்கலி வீக் ஆயிட்டே இருக்கும். ஐடியாலஜிக்கல் டைலூஷன், ஐடியாலஜிக்கலி யூ ஆர் நாட் இண்டிபெண்டன்ட் நோ. கரெக்டா? அப்ப இவங்க எல்லாத்தோட தப்பு தான் பெனிஃபிட்டட் ஃபார் விஜய். விஜய் பெனிஃபிட்டட் ஃப்ரம் எவ்ரி ஒன். எந்த கட்சிகள்லாம் முக்கியமான விஷயத்த பண்ண மறந்துச்சோ அது எல்லாமே, எந்த கட்சிகள்லாம் நிறைய தப்பான விஷயங்கள் பண்ணுச்சோ அது எல்லாமே பெனிஃபிட்டட் விஜய். எக்ஸாம்பிள், டிஎம்கே சோஷியல் ஜஸ்டிஸ் பேசினாலும் மக்களுக்கு ட்ரஸ்ட் போயிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி மக்களுக்கு என்ன ஆசை வருது? மக்கள் என்ன பண்றாங்க? ஈகர்னஸா இன்னொரு ட்ரஸ்ட்ஃபுல் ஃபேஸை தேடுறாங்க. தட் இஸ் பெனிஃபிட்டட் ஃபார் விஜய். நெக்ஸ்ட் ஏடிஎம்கே. டிஎம்கே மாதிரி ஆல்டர்னேட்டிவா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஐடியாலஜிக்கல் டெப்த்லாம் கிடையாது, கவர்னன்ஸ் மட்டும் தான். தட் ஆல்சோ பெனிஃபிட்டட் ஃபார் விஜய். லெஃப்ட் பார்ட்டிஸ், ரெவல்யூஷனரி பார்ட்டிஸ் டிஃபரெண்டா இருந்ததுனால மக்களுக்கு ட்ரஸ்ட் இல்ல, அந்த ட்ரஸ்ட்டும் பெனிஃபிட்டட் ஃபார் விஜய். தலித் பாலிடிக்ஸ் பிகேம் தி அலையன்ஸ் பாலிடிக்ஸ். பிஜேபி காஸ்ட் பாலிடிக்ஸ். இவங்க எல்லாரோட தப்பும் பெனிஃபிட்டட் ஃபார் விஜய். அப்போ ஒவ்வொரு கட்சி மேலேயும் ஒரு வீக் இருக்கிறதுனால, ஒரு தப்பு இருக்கிறதுனால, அவங்களுக்கு ஓட்டு போட முடியாதனால வேற வழி கிடையாது, விஜய் பிகேம் தி ட்ரஸ்ட்ஃபுல் ஃபேஸ். ஓகே தானே? பட் இது எல்லாத்த விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாடர்ன் இன்சைட் மொபிலைசேஷன். மக்களை எப்படி ஒன்று சேர்க்கிறது? எல்லா பார்ட்டிஸ் மேலேயும் ஒரு தவறு இருக்கு, அதை சுட்டி காட்டி ஒரு மொபிலைஸ் பண்ணணும். மக்களை ஒன்றிணைக்கிறது பெரிய கஷ்டம். மக்களை ஒன்றிணைக்கிறத ரெண்டா பிரிச்சுக்கலாம். ட்ரெடிஷனல் மொபிலைசேஷன், ஒரு கட்சி இருக்கும், தலைவர் இருப்பாரு, அப்புறம் நிறைய கேடர்ஸ் இருப்பாங்க, ஒரு கூட்டம் போடுவாங்க, பேசுவாங்க, மீட்டிங் நடத்துவாங்க, ஆர்கனைசேஷன். ஒவ்வொரு மீட்டிங்கா ஒவ்வொரு ஊர்ல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பர்சுவேஷன். ஸோ லீடரு, கேடரு, ஸ்பீச், ஆர்கனைசேஷன், ஸ்லோ பர்சுவேஷன், ஒரு ஸ்லோ லாங் ப்ராசஸ். கொஞ்சம் கொஞ்சமா மக்களை ஒன்று திரட்டுது. ஸோ ஆல்ரெடி சொசைட்டில ப்ராப்ளம் இருந்தாலும், ஒரு பொலிட்டிக்கல் வேக்கம் இருந்தாலும், அதை உருவாக்குறதுக்கு மக்களை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா மொபிலைஸ் பண்ணி ஆகணும். பட் வாட் பெனிஃபிட்டட் விஜய்? மாடர்ன் மொபிலைசேஷன், இன்ஸ்டன்ட் மொபிலைசேஷன். ஒரே ஒரு வைரல் இமேஜ் போதும், ஒரே ஒரு ஸ்லோகன் போதும், ஒரே ஒரு ரீல் போதும், ஒரே ஒரு எமோஷனல் ஸ்டோரி போதும். இமீடியட் பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன். 1 மந்த்ல 1 இயர்ல உங்களால பொலிட்டிக்கல் மொபிலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க யங்ஸ்டர்ஸ் 2 வகையா பிரிச்சுக்கலாம். சோஷியல் மீடியா உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த யங்ஸ்டர்ஸ், ஆஃப்டர் சோஷியல் மீடியா யங்ஸ்டர்ஸ். இந்த 2 யங்ஸ்டர்ஸ்க்குமே பொலிட்டிக்கல் தாட்ஸ், அவங்க மைண்டுக்குள்ள ஒரு அரசியல் அறிவோ இல்ல அரசியல் அவேர்னஸ் எப்படி உருவாகுது? இந்த யங்ஸ்டர் பிஃபோர் சோஷியல் மீடியால இருந்த யங்ஸ்டர்ஸ் புக்ஸ் படிக்கணும், ஒரு பெரிய லாங் டிபேட்ஸை கவனிக்கணும். இது வழியாக அவங்களோட ஓன் ஹிஸ்டரியை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ புக்ஸ் படிப்பாங்க, லாங் டிபேட்ஸை பார்ப்பாங்க, அதை விட ஹிஸ்டரி தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் வருவாங்க, எந்த சிஸ்டம் இஸ் ஃபேர், நம்ம சொசைட்டிக்கு எந்த ஐடியாஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு ஐடியா வருவாங்க. அப்போ இவங்களோட ஐடியாஸ், பொலிட்டிக்கல் தாட்ஸ் எப்படி உருவாகுதுன்னா,
ஸ்லோ ப்ராசஸ், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபவுண்டேஷனை ரெடி பண்ணுறாங்க. சோஷியல் மீடியா யங்ஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அவங்களோட பொலிட்டிக்கல் தாட் இன்ஸ்டன்ட்டாக உருவாயிடுது. ஒரு ஜஸ்ட் ஒரு ரீல்ஸை பார்க்கலாம், ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையோ இல்லை ஒரு குட்டி 20 செகண்ட்ஸ் கிளிப்ஸோ இல்லை ஒரு பயங்கரமான ஒரு வைரல் ஸ்லோகன்ஸோ அதன் வழியாக அந்த பொலிட்டிக்கல் தாட்ஸ்க்கான எக்ஸைட்மெண்ட் உடனடியாக கிடைச்சிருது. ஓகேல, அப்போ அந்த இன்ஸ்டாகிராம்லையோ சோஷியல் மீடியாவிலையோ ஒரு வீடியோவையோ கிளிப்பையோ பார்க்கும்போது அதை பார்க்கும்போது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு யார் பவர்ஃபுல்லாக தெரியுறாங்க, நமக்கு யார் வந்து நமக்கு ரிலேட்டபிளாக ஃபீல் ஆகுறாங்க, ட்ரெண்ட் என்ன சொல்லுது. ஸோ ட்ரெண்ட் வழியாக என்னோட வைப்புக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ யார் பவர்ஃபுல்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் எமோஷனல் பாலிடிக்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட்லாம் ஈவன் ஒரு கார்ல் மார்க்ஸ் போட்டோ பார்த்தாலும் சரி, அந்த போட்டோ கீழே ஒரு கோட் இருக்கணும். அந்த கோட்டை படிச்சதுக்கு அப்புறம் தான் இன்ஸ்பிரேஷன், ஐடியா, தென் ஒன்லி இமேஜ். இப்போ ஒரு வீடியோவில் எந்த விதமான கண்டென்ட் இல்லைனாலும், கோட்ஸ் இல்லைனாலும், யாருமே அதில் பேசலனாலும் ஜஸ்ட் ஒரு இமேஜை போட்டு we can get the emotional politics, எமோஷனலா இன்ஸ்பயர் ஆயிட முடியும். ஃபர்ஸ்ட் இமேஜ், தென் ஐடியா. நமக்கான இமேஜை தேடுறாங்க, தனக்கான இமேஜ் ஒன்று தேடுறாங்க. அந்த இமேஜை பழைய இமேஜ் லிஸ்ட்ல எதுவுமே இல்லைன்னா அந்த இமேஜஸ் என்னதான் பேசினாலும் என்னதான் ஐடியா பேசினாலும் ரிலேட் பண்ணிக்க முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ், ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன், தென் ஐடியாஸ். ஸோ சோஷியல் மீடியா உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன கிடையாது, நீ இதை பண்ணு அதை பண்ணலாம், அப்புறம் யுவர் பிரசன்ஸ் இட் செல்ஃப் தி பொலிட்டிக்கல் ஆக்ஷன். டெய்லி ஒன்று பார்க்குறாங்களே, கன்சிஸ்டன்டா ஒன்று பார்க்கறதே இட் பிகம்ஸ் தி பொலிட்டிக்கல் ஆக்ஷன். நீ பெருசாக பேசுற அவசியம் கிடையாது, கன்சிஸ்டன்டா நீ வீடியோஸ் போடும்போதே ஆட்டோமேட்டிக்கா இட் பிகம்ஸ் மொபிலைஸ். ஸோ சோஷியல் மீடியாவில் யாருடைய பிரசன்ஸ் டெய்லி இருக்கோ people can able to connect with them. So Vijay benefited from his presence in social media. So Vijay பார்க்கும்போது he is daily visible, he feels energetic, visible, energetic, immediate. So பார்க்க எப்படி இருக்கும், அவர் ஆல்ரெடி ரெடி ஆயிட்டாரு. ஈவன் அவரோட பாலிசி எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே ஓகே ஒரு பயங்கர ரெடியா இருக்காரு, ஒரு பிளான் வச்சிருக்காரு, ட்ரஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே தானே. ஸோ இப்போ சொல்லுங்க, தமிழ்நாட்டோட டெமோக்ராட்டிக் ஸ்டோரி இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது? சோஷியல் ஜஸ்டிஸ் பிளஸ் மாடர்ன் மொபிலைசேஷன் டூல்ஸ், இது ரெண்டும் யார் பயன்படுத்துறாங்களோ they can create a stronger impact.